வணக்கம் மக்களே, இன்றைக்கி அம்மா என்ன ரெசிபி செய்ய போகிறேன் அப்படின்னா குடை மிளகா முட்டை சப்பிங் பண்ணி பச்சி போட போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ குடை மிளகா பச்சி செய்யறதுக்கு என்ன பொருளுங்கிறத பார்ப்போம். 4 குடை மிளகா 5 குடை மிளகா வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் கடலை மாவு வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் அரிசி மாவு வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், காயப்பொடி தேவைக்கு, உப்பு தேவைக்கு, சீரகம் கொஞ்சம் தேவைக்கு, வத்தப்பொடி தேவைக்கு, ஒரு 4 முட்டை. இப்போ அவிக்க போகிறேன். குக்கரில் 1 விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம். முட்டை இப்போ அங்கே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த குடை மிளகா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்படி வெட்டிக்கிடணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி வெட்டிக்கிடுவோம். வெட்டிக்கிட்டு உள்ளே இருக்க விதையை நம்ம எடுத்துக்கிடணும். எல்லா மிளகாயிலையும் நம்ம இப்படி விதையை எடுத்து வச்சுக்கிடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்படி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ மிளகாக்குள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்து இப்படி வச்சாச்சு. இதே மாதிரி எல்லா குடை மிளகாயும் செஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ இருக்கட்டும், மாவு ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ கொஞ்சோல தோசைக்கல் அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சோல ஆயில் ஊற்றிக்கிடுவோம். இப்படி இருக்கட்டும். இப்போ இந்த குடை மிளகா அந்த ஆயில் சூடான உடனே இந்த குடை மிளகாயை அப்படி ஒரு பெருட்டு இப்படி ஒரு பெருட்டு பெருட்டிக்கிடுவோம். இந்த குடை மிளகாயை ஒன்று ஒன்றா நம்ம இதில் எடுத்து இந்த மிளகாயை இப்படி பரட்டிக்கிடுவோம். அந்த எண்ணெயில் இப்படி அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு நம்ம பரட்டிக்கிட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம முட்டை சப்பிங் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து அந்த மிளகா கழுவுன தண்ணி தான் அப்படி சொல்லுங்க, வேறு ஒன்றும் நினச்சிடாங்க. மிளகா கழுவுன தண்ணி தான் இந்த சத்தம் இருக்குது. இந்த அளவுக்கு லேசாக இந்த மாதிரி ஒரு பரட்டிக்கிட்டேன். இப்போ எடுத்துக்கிடுவோம். போதும், இவ்வளோ வசங்கினது போதும். நமக்கு அந்த மாவு பிடிக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி வசக்கிக்கிட்டோம். இப்போ மாவு ரெடி பண்ணுவோம். 100 கிராம் கடல மாவு தட்டிக்கிடுவோம். மாவு பச்சைக்கு வந்து மாவு ரெடி பண்ணிக்கிடுவோம். 50 மாவு இருக்கும் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சோண்டு சீரகம் கையில் முணுக்கிக்கிடுவோம். போட்டுக்கிடுவோம். காயப்பொடி போட்டுக்கிடுவோம். ஒரு பிஞ்சு ஓமம் போட்டுக்கிடுவோம். நல்லா வாசமாக இருக்கும். ஓமம் போட்டுக்கிடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு பார்த்துட்டு போட்டுக்கணும். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிடுவோம். மாவு கட்டியாக ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது, கொஞ்சம் கட்டியாகவே கரைக்கணும். இப்போ கொஞ்சோல இந்த சப்பிங்கி வந்து மூடதுக்காக முட்டை வச்சு மூடதுக்காக கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இதை தண்ணி விட்டு கரைச்சிக்கிடுவோம். அடுப்பத்தை வச்சு கடாய் போட்டிருக்கேன். இப்போ ஆயில் ஊற்றுதேன். ஆயில் சூடானதை நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஆயில் சூடாக குடை மிளகாக்குள்ளே அந்த முட்டையை வைப்போம். இதை லேசாக இப்படி கீறி விட்டுக்கிடுவோம். இப்படி கீறி விட்டு ஒரு குடை மிளகாக்குள்ளே நம்ம இப்படி வச்சு செப்பிங் பண்ணுவோம். உள்ள இப்படி வச்சு கொஞ்சம் இந்த மாவை மேலே போட்டு மூடி வச்சுருவோம். எண்ணெயில் போட்டதும் வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இப்படி மூடிக்கிடுவோம். இப்படி மூடிட்டு மாவு இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அதில் ஒட்டாது. அதனால் மாவு வந்து இந்த பதத்தில் தான் இருக்கணும். ஆயில் சூடாயிருச்சு. இப்போ எடுத்து போட்டுக்கிடுவோம். இப்படியே எல்லா முட்டையும் நம்ம போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்படி லேசாக நம்ம கீறிக்கிட்டோம்னா இந்த முட்டை வந்து வெடிக்காது. இப்போ இந்த பேஸ்ட்டை அப்படி வச்சு மூடிக்கிடுவோம். இப்போ மூடிக்கிட்டு மாவில் முக்கியம். ஒரு ஆள் ஒரு பச்சி சாப்பிட்டு ஒரு டீ குடித்தா போதும். வயிறு கம்முன்னு இருக்கும். இப்போ வெந்துருச்சு, எடுத்துக்கிடுவோம்.
குடமிளகா முட்டை சப்பிங் பச்சி ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஒரு பச்சி ஒரு ஆள் தின்னு டீ குடித்தா போதும், வயிறு கம்முன்னு இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ குடமிளகா முட்டை சப்பிங் பண்ணி ஒரு பச்சி செஞ்சு காட்டியிருக்கேன். அம்மா எப்படி இருக்குன்னு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அம்மா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அம்மா வரேன். நன்றி, வணக்கம்.